ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தினை அரிசியில் மீல் மேக்கர் வெஜ் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச், அதுவும் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதே மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் கார்டன் வீடியோஸ் மற்றும் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தினை அரிசி ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். தேவையான அளவு மீல் மேக்கர் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பிரியாணி பண்ணாலுமே வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அதோட ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகும். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். மீல் மேக்கர் பாருங்கள், நல்லா பொடியாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு, அடுத்தது கேரட் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து எல்லாமே தேவையான அளவு தான், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வந்து காயெல்லாம் நல்லா வதங்கணும். தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதை மூடி போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தினை அரிசியை வந்து சேர்த்துடலாம். தண்ணி நல்லா இழுத்துட்டு தான் வந்தீங்க.
சேர்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புதினா இலைகளை வந்து மேலே தூவிடுங்க. இந்த சூட்லேயே வந்து புதினா இலை இருந்தால் இன்னும் வாசனையாக இருக்கும். முந்திரியும் வறுத்துருக்கேன், அதையும் இதில் கொட்டிடுங்க. முந்திரி எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். குழந்தைங்களாம் சாப்பிடணுன்னா முந்திரிலாம் இருந்தால் கொஞ்சம் அவங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். சூப்பராக ரொம்ப ஆரோக்கியமான திணை அரிசியில் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில். 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும்.